புதுச்சேரியில் மது குடிப்பதற்காக ஆட்டோவை திருடி சவாரி செய்து வந்த ஓட்டுநர் போதை மயக்கத்தில் போலீசாரிடம் வசமாக சிக்கியுள்ளார். துக்கத்தை போக்க திருட்டு தொழிலில் ஈடுபட்டவர் கையும் களவுமாக சிக்கியது எப்படி? புதுச்சேரியில் கிருஷ்ணா நகரைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் கிருஷ்ணா. இவர் கடந்த 16ஆம் தேதி தனது ஆட்டோவை கருவடிக்குப்பத்தில் உள்ள ஒரு மதுபான கடை அருகே நிறுத்தியுள்ளார். சிறிது நேரத்தில் திரும்பி வந்தபோது அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அவரது ஆட்டோ காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதையடுத்து தனது ஆட்டோவை கண்டுபிடித்து தரும்படி லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்துள்ளனர். அதில் கிருஷ்ணாவின் ஆட்டோவை ஒருவர் எடுத்துச் செல்வது தெரிய வந்துள்ளது. ஆனால் அந்த நபர் யார் என்பது குறித்து அடையாளம் காண முடியாமல் போய்வுள்ளது. இந்த நிலையில் வானரப்பேட்டை பகுதியில் இருந்த ஆட்டோவிற்குள் ஒருவர் மப்பில் மயக்க நிலையில் இருந்துள்ளார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் அந்த நபர் யார் என விசாரித்துள்ளனர். அப்போது போதை ஆசாமி படுத்திருந்தது திருடப்பட்ட கிருஷ்ணாவின் ஆட்டோ என்பது உறுதி செய்யப்பட்டது. உடனே லாஸ்பேட்டை போலீசார் ஆட்டோவை பறிமுதல் செய்து அதில் இருந்தவரையும் பிடித்து வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் சாரம் கவிக்குல் நகரைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் செந்தில்நாதன் என்பது தெரிய வந்துள்ளது. செந்தில்நாதன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவரின் தாயார் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மரணமடைந்துள்ளார். தாயாரை பறிகொடுத்த துக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அடிக்கடி குடித்துள்ளார். மது போதையில் சோகத்தை மறந்தவர் ஒரு கட்டத்தில் மதுவுக்கு அடிமையாகியுள்ளார். தொடர்ந்து குடிக்க பணமில்லாமல் தவித்தவர் கடந்த 16ஆம் தேதி சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த ஆட்டோவை திருடிச் சென்றுள்ளார். பின்னர் 4 நாட்களாக ஆட்டோவை ஓட்டி அதில் கிடைக்கும் பணத்தில் குடித்துள்ளார். அதிக வருவாய் கிடைத்ததும் அளவுக்கு அதிகமாக குடித்துவிட்டு மதுபோதையில் ஆட்டோவிலேயே மட்டையாகியுள்ளார். மதுபோதையில் மயங்கி கிடந்தவரை கைது செய்த போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்று தடிய வைத்துள்ளனர். தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். போதைக்கு அடிமையாகி குடிக்க பணமில்லாததால் ஆட்டோவை திருடி சவாரி ஓட்டி திரிந்தவர் கைதான சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.